Hi, hello friends. Welcome to Lone Wolf. இன்னைக்கு இந்த வீடியோவோட நம்ம டிபி கூப்பரோடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது போலீஸ் அதாவது எஃபிஐக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் வருது. அது என்னன்னா, டிபி கூப்பர் மாதிரியே மோடஸ் ஆப்பரண்டி ஃபாலோ பண்ணி அவருடைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி 5 ஹைஜாக்கர்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் டிபி கூப்பரோட ஒஸ்ட் சிச்சுவேஷனில் அவங்க விண்ட் ஸ்பீட் இவர் டிபி கூப்பர் 300னா இவங்க 500 km/hலாம் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு பேராஷூட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவர் ஸ்டில் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறமா அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் அடித்து சர்வைவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஏன் டிபி கூப்பரால் சர்வைவ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் அவங்களுக்கு வருது. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டிபி கூப்பர் உயிரோடு இருந்தால் அவரை நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்றது அவங்க மறுபடியும் இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு டீனா மெக்லவ் அவங்கக்கிட்ட மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டீனா மெக்லவுக்கு ஒரு சின்ன மேட்டர் ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிபி கூப்பருக்கு கேஷ் அண்ட் பேராஷூட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பேராஷூட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருக்கு. அதாவது இந்த பேராஷூட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு இம்மிடியேட்டாக டிபி கூப்பர் சொன்னார், எனக்கு பேராஷூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னு நல்லாவே தெரியும், ஸோ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, இந்த விஷயத்தை நம்ம சைடில் பார்க் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பாசிபிள் விஷயம், ஒருவேளை டிபி கூப்பர் ஜம்ப் அடிச்சிருந்தா அவர் எங்கே கீழே போய் எங்கே விழுந்திருப்பார், ஐ மீன் பேராஷூட் பணத்தோட எங்கே சேஃபாக லேண்ட் பண்ணியிருப்பார், அங்கே நம்ம போயிட்டு சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தே ஸ்டார்டட் சர்ச்சிங். என்ன சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன கிடைக்கும், என்னென்ன நமக்கு வாட் தேவர் எக்ஸாக்ட்லி லுக்கிங் ஃபார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேவர் லுக்கிங் ஃபார் அ பாடி ஆர் தேவர் லுக்கிங் ஃபார் மணி ஆர் பேராஷூட் பீசஸ். பேராஷூட்டோட சின்ன சின்ன பீசஸ் எங்கேயாச்சும் கிடைக்குதா, அப்படி இல்லாட்டி டாலர்ஸ் மழையில் நனைஞ்சி கிழிஞ்சி இல்லை டாலர்ஸோட சின்ன சின்ன பீசஸ் கிடைக்குதா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. சரி, டாக்கிங் அபவுட் டாலர்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்கு இதில் இந்த டாலர்ஸ் பற்றி நமக்கு தெரிய வருது. அது என்னன்னா, டிபி கூப்பருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண டாலர்ஸோடைய டினாமினேஷன் என்ன, அதாவது 10,000 into 20 ரூபி டாலர்ஸ். இதை தான் 20 ரூபீஸ்க்கான டாலர்ஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. 10,000 into 20 is equal to 2 lakh dollars. இந்த டாலர்ஸோடைய சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பேங்க் நோட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவங்க இமீடியட்டாக ஒருவேளை டிபி கூப்பர் உயிரோடு இருந்தால் அவரை எப்படி நம்ம பிடிக்கணும், அந்த பணத்தை எங்கேயாச்சும் போய் செலவு பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பிடிக்கலான்றது தான் அவங்களுடைய பேசிக் ஐடியா. ஸோ அந்த டாலர்ஸோடைய டினாமினேஷன் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பரில் அவங்க டினாமினேஷனில் அந்த சீரியல் நம்பர்ஸை நியூஸ் பேப்பரில் அவங்க பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அந்த 2 lakh டாலர்ஸ்க்கான நம்பர்ஸையும் அவங்க பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அவங்க கேசினோஸ் அண்ட் பணம் எங்கே அதிகமாக சர்க்குலேட் ஆகுதோ அங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ரிவார்ட் கொடுக்குறோம், இந்த 2 lakh டாலர்ஸ்க்கான சீரியல் நம்பர்ஸில் ஏதாச்சும் டாலர் இந்த சீரியல் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா உடனடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பப்ளிஷும் பண்ணிடுறாங்க. இப்போது சர்ச் இன்னும் இன்டென்ஸ் ஆகுது. சர்ச் பண்ண வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு எஃபிஐ ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இப்போது வி ஹாவ் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதே ஓரியண்ட் ஏர்லைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஏரோப்ளேன், அதே டைமிங், அதே லொக்கேஷன், இமீடியட்டாக இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டை போர்ட் பண்ணிவிட்டு 8:13 PM அதே ஸ்பீடில் போக சொல்கிறாங்க பைலட்டை. போக சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த 8:13 PM அந்த ஸ்டேர் கேஸோடு இருக்கிற எக்ஸிட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பண்ண சொல்லிவிட்டு அதே மிஸ்டர் கூப்பரோடைய வெயிட் 90 kgs, அந்த 90 kgs ப்ளஸ் அந்த டாலர்ஸோட வெயிட் சேர்த்து இவங்களே ஒரு பாக்ஸை அந்த லொக்கேஷனில் கூப்பர் எங்கேருந்து குதிச்சாரோ அதே லொக்கேஷனில் 8:13 PM அதே ஃப்ளைட்டில் அதே விண்ட் ஸ்பீடில் அவங்க ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. பைலட்டையும் அதே ஸ்பீடில் ஃப்ளைட்டை ஓட்ட சொல்கிறாங்க. ஸோ 8:13 PM இப்போ ட்ராப் பண்ண உடனே அந்த பாக்ஸ் எங்கே போய் விழுது, அந்த பாக்ஸ் விழும்போது அதோடைய விண்ட் ஸ்பீட் என்ன, எந்தெந்த டைரெக்ஷன்ஸில் அது மூவ் ஆகுது, அதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. கரெக்டாக அந்த பாக்ஸும் போய் கீழே விழுது. சரி, எங்கே விழுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாஷுகல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக் மெர்வின், MERWIN, அதுதான் இந்த லேக்கோடைய நேம். அண்ட் பக்கத்துலேயே
ஏல் லேக் அப்படின்ற ஒரு லேக்கும் இருக்குது. YALE ஏல் லேக். சரி, இப்போது லேக் மெர்வின் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அதோடைய சுற்றி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாலெல்லாம் இதை பற்றி விசாரிக்கிறாங்க. யாராச்சும் சந்தேகப்படுறபடி இருக்காங்களா அப்படின்லாம் அவங்க சர்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் கிட்டலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸ்டில் நத்திங். இப்போது லேக் மெர்வின், அந்த லேக் மெர்வின் அண்ட் ஏல் லேக், இந்த 2 லேக்கையும் தரோவாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்களுடைய மோட்டார் போட்ஸ் போட்டுட்டு அங்கே ஃபுல்லாக கோம் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க, ஏதாச்சும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இன்னொரு லெவல் மேலே போய் சப்மரின்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் எக்ஸாக்ட்லி தே வேர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மணி, பேராஷூட்டோடைய பீசஸ் ஆர் அ பாடி. இவ்வளோ தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் இவ்வளோ சப்மரின்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணியும் எவ்ரிதிங் வாஸ் ஆஃப் நோ யூஸ். பிகாஸ் டிபி கூப்பர் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் எஃபிஐக்கு கிடைக்கல. தேவர் பேக் டு ஸ்கொயர் ஒன். சரி, அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி நியூஸ் பேப்பரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. அதாவது அந்த சீரியல் நம்பர்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு $20 நோட் யாராச்சும் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்களோ, அட்லீஸ்ட் ஒரே ஒரு $20 நோட் அந்த சீரியல் நம்பர்ஸை மேட்ச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு எந்த பர்சன் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு $1000 ரிவார்ட் கொடுக்குறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஆஃபர் 3 இயர்ஸ்க்கு ஓப்பனாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் பப்ளிக் யாருமே முன் வரல. அவங்களுக்கு கிடைச்சதுனா வரத்துக்கு. ஸோ நோட்ஸ் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஓகே, இப்போது பேக் டு 1979. ஹைஜாக் நடந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு அப்புறமா எஃபிஐக்கு ஒரு பைலட் காண்டாக்ட் பண்ணுறாரு. யார் அந்த பைலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் டாம் போகன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was flying for Continental Airlines. சரி, சம்பவம் நடந்த அதே நாள் டிபி கூப்பருடைய ஃப்ளைட் 8:13, அதாவது 8 o'clock to 8:13 ஒரு ஏரியாவில் பறந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஃப்ளைட்டுக்கும் இவருடைய ஃப்ளைட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 minutes தான் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ப்ளஸ் அந்த ஃப்ளைட்டுக்கும் இவருடைய ஃப்ளைட்டுக்கும் 4000 feet டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. அவ்வளோதான். அன்றைக்கி நடந்த அந்த கிளைமேட், அந்த வெதர் கண்டிஷனை பற்றி அந்த பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது ஒரு பயங்கரமான சைக்ளோன் இருந்தது அந்த கிளைமேட்டில். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ளை. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அவ்வளோ மழையில் ஃப்ளைட்டை டு ஃப்ளை த ஏரோப்ளேன் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு இடத்த நேரோ டவுன் பண்ணி சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடம் தப்புன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ டவுட், ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங். அந்த ஒரு 80 degrees டிஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற இடத்துக்கும் நான் ஒரு லொக்கேஷனை கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூ கைஸ் ஆர் ராங் பை 80 degrees. ஸோ அந்த டைரெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய கெஸ் பற்றி சொல்லுங்கள், எந்த இடத்த நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எஃபிஐ கேட்குறாங்க. உடனே டாம் ரிப்ளை பண்ணுறாரு, வாஷுகல் ரிவருடைய ட்ரைனேஜ் ஏரியாவில் சர்ச் பண்ணுங்கள். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங். நீங்கள் சொன்ன இடத்தெல்லாம் வச்சு ப்ளஸ் நான் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த டைமுக்கு ஒருத்தர் ஜம்ப் அடிச்சிருந்தா இந்த இடத்துல தான் போய் அவர் லேண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இமீடியட்டாக த FBI இஸ் ஸ்டார்டிங் டு சர்ச் தட் பர்டிகுலர் ஏரியா அண்ட் த பைலட் வாஸ் ரைட். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அங்கே தான் கிடைக்குது. டாம் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு FBI அந்த ஏரியாவுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கோஇன்சிடென்ஸாக என்னன்னு தெரியல, அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பையனுக்கு பேக்கில் கொஞ்சம் $20 நோட்ஸ் கிடைக்குது. அந்த நோட்ஸ் என்னென்ன அந்த சீரியல் நம்பர்ஸ்லாம் வச்சு FBI மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. டிபி கூப்பருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்த அதே கேஷ் தான். பேக்கில் கொஞ்சம் நோட்ஸ் கிடைக்குது, ப்ளஸ் கொஞ்சம் நோட்ஸ் ரப்பர் பேண்டில் டைப் பண்ணி ஒரு பண்டிலாகவும் கிடைக்குது. Hijacker D.B. Cooper, the first break in the only unsolved airplane hijacking in United States history, came on a Columbia River beach. 8-year-old boy dug up the shreds of $3,000 on... டோட்டல் இந்த நோட்ஸோடைய வர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5,800 அந்த பேக்கில் அவங்களுக்கு கிடைக்குது. சரி, ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரிவார்ட், ஏற்கனவே ரிவார்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த 8 வயசு பையனுக்கு அந்த பேக்லேருந்து எடுத்து கொஞ்சம் நோட்ஸை, அதே நோட்ஸை
ரிவார்டாக அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நோட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தா நாங்கள் ரிவார்ட் கொடுப்போன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக அந்த பையனை கொடுத்துட்றாங்க. அந்த பையனும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ அவங்களுக்கு அந்த ஏரியாவில் கிடச்சிருச்சு. இப்போது FBI சும்மா இருப்பாங்களா? அவங்க மறுபடியும் அந்த நோட்ஸ் கிடச்ச ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச் டீமை போட்டு மேலே இன்னும் ஏதாச்சும் க்ளூஸ் கிடைக்குதா அவங்களுக்குன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் டூயிங் தேர் லெவல் பெஸ்ட். சரி, இப்போது என்ன நடக்குது? அவங்க ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. அகெயின் பேக் டு ஸ்கொயர் ஒன். அவங்களுக்கு அந்த நோட்ஸை தவிர புது நோட்ஸ் எதுவுமே கிடைக்கல, மேற்கொண்டு எந்த க்ளூவும் கிடைக்கல. சரி, வாட் எக்ஸாக்ட்லி ஆர் தே லுக்கிங் ஃபார்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்கள் தான். பாடி, மணி ஆர் பேராஷூட்டோடைய பீசஸ். அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ FBIயோட ஆஃபீஸர் ஒருத்தர், அவருடைய நேம் ரிச்சர்ட் டூசவ், அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. பணம் கிடச்சிருச்சு, ஓகே, பட் இவர் DB கூப்பர் நமக்கு கிடைக்கல. ஸோ அவர் தண்ணிக்குள்ளே போயிருக்கணும். அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ், நவம்பர் மந்த், கோல்டு வெதர், வாட்டர் ஃப்ரீஸாக இருக்கும், இந்த தண்ணிக்குள்ளே அவர் போயிருப்பார், கண்டிப்பாக சர்வைவ் பண்ணியிருக்க மாட்டார், இறந்து போயிருப்பார் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. சரி, அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் தீஸ் நோட்ஸ். அந்த 8 வயசு பையனுக்கு கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா FBI, அந்த பையன் 2008 பார்க்குறாரு இந்த DB கூப்பர் கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு, இன்னும் பாப்புலர் ஆகிடுச்சின்னு. சரி, அதை வச்சு நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலான்னு என்ன பண்ணுறாரு, போலீஸ் அவருக்கு கிஃப்ட் பண்ண சில நோட்ஸ், ஒரு 50 சில நோட்ஸ் அவருக்கு கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து 15 நோட்ஸை மட்டும் எடுத்து ஆன்லைனில் ஆக்ஷனில் போடுறாரு. ஸோ 15 நோட்ஸ் $20. அந்த நோட்ஸ் ஆக்ஷனில் போடுறாரு. எல்லாம் போட்டி போட்டு வாங்குறாங்க. அவுட் ஆஃப் தட் 15 நோட்ஸ், யூ ஹேவ் எனி ஐடியா அந்த மாதிரி அவருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்னு? $37,000 he was able to make out of that money. வெறும் $20, 15 நோட்ஸ், அதை வச்சு he was able to make $37,000. யார் இந்த DB கூப்பர்? அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனாச்சும் FBI கிட்ட இருக்கா? அவருடைய ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் FBIக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தோம், ஃப்ளைட்லேருந்து இவர் குதிச்சிட்ட அப்புறமா ஃப்ளைட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. அவர் சம்மந்தப்பட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷனோ எந்த விதமான எவிடன்ஸோ FBIக்கு கிடைக்கல, எக்ஸப்ட் டை. ஒரு டை கிடச்சது, டையில் கோல்டன் கலர் கிளிப் இருந்துச்சுன்னு. பட் அந்த டைமில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, அதனால் அவங்க அந்த டையை வச்சு டீட்டெயில்டாக எதுவும் ரீசர்ச் பண்ண முடியல. வேரஸ் இந்த இயர் 2009 மார்ச் மந்தில் இந்த ஸ்பெசிஃபிக் டையை வச்சு ஒரு ரிசர்ச் டீம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டையில் இருந்த ஸ்பெசிஃபிக் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் வச்சு 2009 USA இருந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சு மைக்ரோஸ்கோப் மூலமாக அவங்களும் சில பல ரிசர்ச்கள் பண்ணியிருக்காங்க. திஸ் டீம் கன்சிஸ்டட் ஆஃப் 3 மெம்பர்ஸ். ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேலண்டாலஜிஸ்ட், ஒரு சயின்டிஃபிக் இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் மெட்டாலஜிஸ்ட். இவங்கெல்லாம் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப் கன்சிஸ்டட் ஆஃப் unalloyed titanium antimony alloy. ஸோ அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ், அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, கூப்பர் would have been working as an engineer in a metal working plant, அப்படி இல்லாட்டி ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் எம்ப்ளாயாக கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் மேபி அந்த கம்பெனி போயிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் அன்அலாய்டு டிட்டேனியமோட யூசேஜ் ஏர்க்ராஃப்டோட ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. Cooper had access to a manufacturing company that made airplanes, like the one he jumped from. How does DB Cooper look like? அதை பற்றின ஏதாச்சும் ஸ்கெட்ச் இல்லை இமேஜ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வேலையை தான் FBI இமீடியட்டாக 1971 இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கூட ட்ராவல் பண்ண அந்த பேசஞ்சர்ஸும் கொஞ்சம் அங்கே இருந்த க்ரூ மெம்பர்ஸ், ஏர் ஹோஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஸ்கெட்ச் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இயர் 1971. பட் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஷாஃப்னர் கிட்ட அந்த ஸ்கெட்ச் காட்டும் போது இது DB கூப்பர் மாதிரியே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இமீடியட்டாக இந்த FBI டீம்
இன்னொரு ஸ்கெட்சை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கெட்சை அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருக்கு. 1972க்கு ரெண்டாவது ஸ்கெட்ச் அவங்க செஞ்சுட்டு காமிச்சிருக்காங்க. அப்போவும் ஃப்ளைட்டில் இருந்த அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பிகாஸ் இது சம்வாட் லுக்ஸ் லைக் டிபி கூப்பர், பட் ஆக்சுவலாக டிபி கூப்பர் மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்க தே டேக் சம் மோர் டைம் அண்ட் இந்த இயர் 1973க்கு ஃபைனலாக ஒரு ஸ்கெட்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ்க்கு காட்டுறாங்க, ஃப்ளைட்டோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு. நவ் தே அக்ரி, எஸ் டிபி கூப்பர் இப்படி தான் இருந்தார், ஸோ யூ கேன் கோ வித் திஸ் ஸ்கெட்ச் அப்படின்னு அவங்க தம்ஸ் அப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது FBI கிட்ட டிபி கூப்பருடைய ஸ்கெட்ச் இருக்குது. தே நோ ஹவ் ஹீ லுக்ஸ் லைக் அண்ட் அவருடைய பாசிபிள் ப்ரொஃபஷன் என்ன, ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஸ்கெட்ச் அண்ட் அ பாசிபிள் ப்ரொஃபஷன் இந்த ரெண்டை வச்சு நிறைய பேர் அவங்களுடைய கட்டுக்கதைகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 2006 to 2009 லாரி கார் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் இந்த கேஸை, இந்த இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ணியிருக்காரு. அவருடைய கன்க்ளூஷன் ஃபைண்டிங்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிபி கூப்பர் மேபி ஏர்ஃபோர்ஸில் ஏர்க்ராஃப்ட் கார்கோ லோடர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனில் அவர் இருந்திருக்கலாம். பிகாஸ் இந்த டெசிக்னேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான், இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜம்ப் எப்படி பண்ணணும், ரன்னிங் ஃப்ளைட்லேருந்து எப்படி ஜம்ப் பண்ணணும், டைவ் பண்ணணும், அண்ட் யூசேஜ் ஆஃப் பேராஷூட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏர்க்ராஃப்ட் பற்றின நாலேஜெலாம் இருக்கும். ஏர்க்ராஃப்டில் எக்ஸிட்ஸ் எங்கே இருக்குது, எந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் எக்ஸிட்டில் அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது, இந்த ஸ்டேர் கேஸ் விச் கோஸ் அலாங் வித் த ஏரோப்ளேன் ஓப்பன் க்ளோஸ். ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபி கூப்பர் ஜம்ப் அடிச்சாரில் எக்ஸிட்டில் லேடர் மாதிரியான ஸ்டேர் கேஸ் இருந்துச்சு. அது எந்தெந்த ஏர்க்ராஃப்டில் இருக்குன்ற நாலேஜும் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஒரு 800 சஸ்பெக்ட்ஸை FBI ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 800ல் டாப் 20க்கான லிஸ்ட்டை அவங்க நேரோ டவுன் பண்ணி அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இந்த 800 சஸ்பெக்ட்ஸில் டாப் 2 சஸ்பெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தருடைய பேர் ரிச்சர்ட் மெக்காய். ஹி வாஸ் வியட்நாம் வார்ஸ் ஆர்மி வெட்ரன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி இவர் மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபி கூப்பருடைய இன்சிடெண்ட் நடந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு ஹைஜாக் அட்டெம்ப்ட் இவர் பண்ணியிருக்காரு. அதில் 2 பேராஷூட்ஸும் $5 lakh கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அதே மாதிரி ஸ்டேர் கேஸ்லேருந்து ஃப்ளைட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஜம்ப் அடிச்சிருக்காரு. ஜம்ப் அடித்து 2 நாளில் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவருடைய டை வித் கிளிப் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இது யாருதுன்னு உங்களுக்கு தெரியுதான்னு உடனே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது ரிச்சர்ட் மெக்காய் அவருடைய தான் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரிச்சர்ட் மெக்காய் கிட்ட கேட்கும்போது he neither agreed it nor disagreed it nor denied it அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஒத்துக்கவும் இல்லை, நான் இல்லைன்னா அதை சொல்லலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு? அவர் செஞ்ச விஷயத்துக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 40 to 45 இயர்ஸ்க்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜெயிலில் 2 வருஷம் இருக்கார். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜெயில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு ஷூட் அவுட் நடக்குது. ஷூட் அவுட் நடக்கும்போது அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் ஜெயிலில் இறந்துடுறாரு. இதை பற்றின ஒரு புக் ஃபார்மர் FBI ஏஜெண்ட் அவர் கூட எழுதியிருக்காரு. அந்த புக்கோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபி கூப்பர் த ரியல் மெக்காய் பை ஃபார்மர் FBI ஏஜெண்ட் ரசல் கெலமே. ஸோ நீங்கள் நினைக்கலாம், டிபி கூப்பர் சிக்கிட்டார், அவருடைய மிஸ்ட்ரி சால்வ் ஆகிடுச்சு, ஜெயிலில் அவரை சுட்டுட்டாங்க அப்படின்னு. பட் ட்விஸ்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி டேட் வரைக்கும் FBI மெக்காயை டிபி கூப்பராக கன்சிடர் பண்ணல. ஏன்னா அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, அவருடைய ஸ்கெட்ச், மெக்காயோடைய ஃபேஸ் டிபி கூப்பருடைய ஃபேஸோட ஸ்கெட்சோட மேட்ச் ஆகவே மாட்டிக்குது. அண்ட் நம்பர் 2, டிபி கூப்பர் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்லேருந்து பணத்தோட ஜம்ப் அடித்தார்ல, அந்த நாள் மெக்காய் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லாஸ் வேகாஸில் இருந்திருக்காரு. ஸோ அவர் லாஸ் வேகாஸில் தான் இருந்தாருங்கிறதுக்கான ப்ரூஃபும் FBI கிட்டே இருக்குது.
ப்ளஸ் நெக்ஸ்ட் டே அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக டிபி கூப்பர் மெக்காய் இஸ் நாட் டிபி கூப்பருங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. செகண்ட் சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ராக்ஸ்ட்ரா. இவர் ஒரு வியட்நாம் வார் வெட்டரன். இவர் மேலேயும் நிறைய கேசஸ் இருந்திருக்கு. என்னென்னா பொசஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஏர்க்ராஃப்ட் தெஃப்ட், அது இதுன்னு. பட் நிறைய டைம் அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஹி இஸ் நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. டிவி ப்ரொடியூசர் தாமஸ் கால்பர்ட் 2016 இவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் மாஸ்டர் அவுட்லா. அந்த புக்கில் அவர் கிளியராக எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இந்த பர்சன் தான் he is டிபி கூப்பர்னு. என்ன பேசிஸ், என்ன எவிடன்ஸ்னு கேட்டிங்கன்னா he had worked with 40 of them in this book. அதில் ஃபார்மர் FBI ஏஜென்ட்ஸும் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னா 1970s இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 8 to 9 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பர்சனை FBI இல்லை கோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட இனஃப் எவிடன்ஸ் இல்லைன்னு. ஆனால் இந்த டிவி ப்ரொடியூசர் he strongly believes FBI அவரை போக விட்டுருக்கக்கூடாது, அவரை இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும், அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தா கண்டிப்பாக அவர் தான் டிபி கூப்பருன்ற இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புக்லேயும் அவர் இதே விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த இயர் 2016 இங்கே 11th July 2016 கால்பர்ட் அவருடைய புக்கை லான்ச் பண்ணுறாரு. த நெக்ஸ்ட் டே 12th July 2016 FBI அஃபிஷியலாக இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 2016 ராக்ஸ்ட்ரா அவருடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 73 இயர்ஸ் ஆகுது. அவர் கோல்மேன் அவரை பற்றின அலிகேஷன்ஸ் தப்பாக அவருடைய புக்கில் எழுதுனதுனால 2016 அவர் அவருடைய ஜாபை லூஸ் பண்ணிட்டாருன்னு அலிகேஷன்ஸும் வைக்கிறாரு. 2019 ஒரு நேச்சுரல் டெத்தில் ஆகிடுது இந்த ராக்ஸ்ட்ராங்கிற பர்சனுக்கு. ஸோ டில் டேட் டிபி கூப்பருடைய மிஸ்ட்ரி அன்சால்வ்டாகவே இருக்குது. அவர் பணத்தோட ஃப்ளைட்டில் ஜம்ப் அடிச்சிருக்காரு. அடித்த ஜம்ப் சர்வைவ் ஆனாரா, சர்வைவ் ஆகிட்ட அப்புறமா அவர் எங்கே போனார், அவர் எடுத்த அந்த பணம் எங்கே, உண்மையிலேயே அவர் எப்போ இறந்தார், அவர் இருக்காரா இல்லையான்ற எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னி வரைக்கும் நமக்கு கிடைக்கல, போலீஸ்க்கும் கிடைக்கல. ஸ்டில் இட் ரிமைன்ஸ் அன் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரி இன் த ஹிஸ்ட்ரி. ஓகே, ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ அகெயின் with an interesting content. Until then, bye, take care.